ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ருபீஸ் 40,000 அமௌண்ட்ஸ் டு ருபீஸ் 46656 அட் த ரேட் ஆஃப் 8% பெர் annum? ஓகேவா? இந்த கொஸ்டின்ல வந்து 40,000 அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் வந்து 46,656 அப்படிங்கிற அமௌண்ட்டா 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மாறி இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷத்துல இந்த சேஞ்ச் நடந்திருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் இருக்கு, அமௌண்ட் இருக்கு, அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நமக்கு கேட்கறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஆக்சுவலி வந்து நமக்கு ஆர் ஈக்குவல் டு இங்க எவ்வளோ இருக்குன்னா 8% இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 8%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 8%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? 8/100. இதை நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 4s are 8, 25 4s are 100ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 2/25. இப்போ இதை வச்சு நம்ம 1 இயருக்கு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 25:27. ஸோ இதான் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ 1 இயருக்கு. ஓகேவா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% பெர் annum தானே, இப்படிதான் நம்ம நார்மலா எழுதுவோம். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, நமக்கு பிரின்சிபலும் இருக்கு, அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை ரேஷியோ எடுத்து, இந்த பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் நான் தனியாக ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சு அந்த ரேஷியோவை இந்த 25/27 பவர் வர மாதிரி மாத்த போறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாத்திட்டேன்னா எனக்கு இங்க எத்தனை பவர் வருதோ அத்தனை இயர்ஸ் தான் எனக்கு ஆன்சரா இருக்கும். பாருங்களேன், எனக்கு கொடுத்துருக்கிறதுல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் இது ரெண்டுக்கும் நான் ரேஷியோ எடுத்து சிம்பிளிஃபை பண்றேன். பாருங்க, பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க, அண்ட் அமௌண்ட் வந்து 46,656 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 டேபிளை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 10,000 வரும். இந்த இடத்துல 4 டேபிள்னா நமக்கு வந்து 1 4s are 4, அடுத்த 1 4s are 4, அடுத்த 2 இருக்கும், 6 4s are 24, அண்ட் 6 4s are 24, 4 4s are 16, 1166 கிடைக்குது. எகெயின் இது வந்து 4 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 4 டேபிள்னா இது 2500 கிடைக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 4s are 8, 2 4s are 8னா பேலன்ஸ் வந்து நமக்கு 3 இருக்குமா, 9 4s are 36, அடுத்த 1 6, 2916 கிடைக்குது. அடுத்த நெக்ஸ்ட் இது 5 டேபிளில் கேன்சல் ஆகும். இல்லை, எகெயின் இது 4 டேபிளில் கேன்சல் ஆகும், 5ல போகாது, 4 டேபிளில் கேன்சல் ஆகும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 625, இந்த இடத்துல வந்து நமக்கு 729 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இதுக்கப்புறம் என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது எப்படி வந்து நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 625 729 வந்து நின்றுருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியல. இங்க இருக்கிற எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரேஷியோ எடுக்கும்போது எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்கான ரேஷியோ எப்படி வந்ததுன்னா 25:27 வந்தது. அவங்க கொடுத்த பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எடுக்கும்போது எனக்கு எப்படி வந்திருக்கு? 625 729 வருது. இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல 25 இருக்கா, இங்க 625 இருக்கு. ஆக்சுவலா 625ங்கிறது என்னது? 25 ஸ்கொயர். இங்க 27 இருக்கா, இங்க என்ன இருக்கு? 729 இருக்கு. அது என்னது? 27ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஆக்சுவலி அவங்க வந்து 40,000 வந்து இந்த 46,656 மாறி இருக்கு. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மாறி இருக்கு? 8%ங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மாறி இருக்கு. அப்போ 8%ங்கிறது 1 இயர்ல பார்த்தோம்னா நமக்கு ரேஷியோ எப்படி இருந்திருக்கும்? 25:27 ரேஷியோல தான் மெயின்டைன் ஆயிருக்கணும். ஆனா இவங்க கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 25 ஸ்கொயர் 27 ஸ்கொயர்னு மாறி இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பவர்ல இருக்கு இல்லையா 2, அப்போ இது வந்து அப்படியே ஸ்கொயரா மாறி இருக்குன்னா இங்க கிளியரா என்னால சொல்ல முடியும், கண்டிப்பா n ஈக்குவல் டு என்னதான் 2 இயர்ஸ் தான் சொல்லிட்டு. n ஈக்குவல் டு 2 வருஷம் இருந்தாதான் நமக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச அந்த பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ வந்து அப்படியே ஸ்கொயரா மாறி வந்துருக்கு. இப்போ ஒருவேளை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த ரேஷியோக்கும் நான் கனெக்ட் பண்ணும்போது ஒருவேளை பவர்ல 3 கியூப் வர மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா n ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன பண்ண போறீங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ ஒன்று கண்டுபிடிக்க போறீங்க. அவங்க கொடுத்த பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ ஃபைனலாக கொண்டு வந்து இது ரெண்டுக்கும் பவர்ல வர மாதிரி மாற்றணும். கண்டிப்பாக மாறுற மாதிரி தான் கொடுப்பாங்க, மாறாத மாதிரிலாம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி கொடுத்தாலும் நம்மளால கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து இங்க வந்து அவங்க கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டை 25:27 பவர் வர மாதிரி அந்த ஃபார்மேட்டுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஒன்று பவர் 2 வரும், அல்ல 3 வரும், அல்ல 4 வரும், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வரும். ஓகேவா? அப்போ என் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, பசாந்தி டெபாசிட்டட் ₹50,000 in a cooperative bank which is giving compound interest at the rate of 10% per annum. What will be her interest in the third year சொல்லி கேட்குறாங்க.
ஓகே, அப்போ கொஸ்டின்ல பாருங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் இயர். ஸோ வித்தியாசமா இருக்கா? இந்த தேர்ட் இயர் ஆக்சுவலா வந்து நமக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க? வாட் வில் பி ஹெர் இன்ட்ரெஸ்ட் இன் 3 இயர்ஸ் அல்லது ஃபார் 3 இயர்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். இன் 3 இயர்ஸ், ஃபார் 3 இயர்ஸ்னா என்ன அர்த்தம்னா 3 வருஷம். ஓகேங்களா? 50,000 ரூபாய்க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துக்கு மொத்தமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும்? இப்படிதான் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இன் 3 இயர்ஸ் ஆர் ஃபார் 3 இயர்ஸ் சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? இன் தேர்ட் இயர், ஃபார் த தேர்ட் இயர், இந்த தேர்ட் இயர் அப்படின்னு கேட்கறாங்கன்னா பர்டிகுலரா அந்த 3வது வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். தெளிவா புரியுதா? அப்ப நமக்கு ஸ்டெப் மெத்தட் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணுவோம். முதல் வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 2வது வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 3வது வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இவங்க கேட்கறது என்னது? அந்த 3வது வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்டெப் மெத்தட் வந்து ஆல்ரெடி நான் தெளிவா போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்டெப் மெத்தட்ல பிரின்சிபல் தெரியும். எவ்வளவு? பிரின்சிபல் ஈக்குவல் டு 50,000 and rate of interest equal to 10% per annum. நான் என்ன பண்ண போறேன்னா 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்டெப் மெத்தட் எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? முதல் வருஷத்துக்கு பிரின்சிபல்ல 10%. ஸோ 50,000ல 10% எவ்வளவு கிடைக்கும்? 5,000. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து சேமா தான் இருக்கும். 5,000, இங்கேயும் 5,000, இங்கேயும் 5,000. ஓகேவா? அடுத்த இந்த இடத்துல எழுதக்கூடிய வேல்யூ, செகண்ட்ல இந்த இடத்துல எழுதக்கூடிய வேல்யூ வந்து இந்த 5,000ல 10%. அப்போ எவ்வளவு? 500. இங்க வந்து என்ன பண்ணுவோம்? இந்த 5,000 5,000 ஓவராலா 10,000ல 10%. அப்போ எவ்வளோ? 1000. அப்போ எப்பவுமே நீங்க வந்து செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் எழுதும் போது இங்க என்ன வேல்யூ எழுதுறீங்களோ அதோட டபுள் தான் இங்க வரும். அதுல எந்த குழப்பமே கிடையாது. இங்க நீங்க 500 போட்டா இங்க 1000 வரும். இங்க என்ன வேல்யூ எழுதுறீங்களோ இன்ட்டு 2 போட்டு இங்க எழுதிடலாம் டேரக்டா, பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி ஃபோர்த் இயருக்கு எழுதும் போது அப்படியே 2 போட்டு எழுதி வச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் இயர் எழுதுறீங்க அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க, ஃபோர்த் இயருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த 1000 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 5,000 5,000 இந்த டோட்டல் எவ்வளோ? 10,000. இந்த 10,000ல 10% எவ்வளோ? 1000. அடுத்த 500ல 10% எவ்வளோ? 50. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை என்ன? இன்ட்ரெஸ்ட் இந்த தேர்ட் இயர் வேணும். அந்த 3வது வருஷத்துக்கு மட்டுமான இன்ட்ரெஸ்ட் இந்த இருக்கு தேர்ட் இயர். ஸோ இந்த வருஷத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட்னா இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணா போதும். ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5,000 6,000 ஒரு 6,050. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6,050. ஓகே, ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒருவேளை 4வது வருஷத்துக்கு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா 4வது வருஷம் தேவையில்ல, இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் பாருங்க. இங்க 5 5 5. அப்ப இங்க என்னதான் வந்திருக்கும்? 5 தான் வந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து எத்தனை வருஷத்துக்கு இங்க எழுதினாலும் சேமா தான் வரும். ஓகே, இங்க 500 இருக்கு. இது அப்படியே டபுள் பண்ணி இங்க எழுதணும்னு சொன்னேன். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா இங்க எழுதக்கூடிய வேல்யூங்கிறது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூ இருக்குல்ல, டோட்டலா 5,000 5,000 5,000 இந்த 15,000ல 10%. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? 1,500 ரூபாய் வரணும். இந்த 1,500 எப்படி எழுதுறதுன்னா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை டபுள் பண்ணி இங்க எழுதுனீங்களா, அதே மாதிரி இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை ட்ரிபிள் பண்ணி இங்க எழுதணும். புரியுதா? இங்க எழுதுனது வந்து உங்களுக்கு இன்ட்டு 2. இதே இது இங்க எழுதணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 3 பண்ணிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த காலம் உங்களுக்கு எழுதுறது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் காலம் எழுதிட்டாலே அதை இன்ட்டு 2 பண்ணி இங்க எழுதிடலாம். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் எழுதினால இன்ட்டு 3 பண்ணி உங்களுக்கு ஃபோர்த் இயருக்கு என்ன வேணுமோ அது கூட நீங்க எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இந்த இடத்துல தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இது புரியறதுக்காக இந்த ஃபோர்த் இயர் எழுதி காட்டியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் இதோட முடிஞ்சு போச்சு. ஆன்சர் என்ன? செகண்ட் இயருக்கு மட்டும் தேர்ட் இயருக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கேட்டதுனால கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 6,050. ஓகே, சரி, இப்போ இந்த கொஸ்டினை இன்னொரு வழியாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். அது என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சிம்பிளான வே தான். எப்படின்னு பாருங்களேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000ல 10%. ஏன்னா பிரின்சிபல்ல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 50,000ல 10% சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 5,000 கிடைச்சிருக்கும். அப்ப செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதுல இருந்து 10% ஜாஸ்தியா கிடைச்சிருக்கும். ஏன் 10%? எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா? அப்போ இந்த 5,000ல இருந்து ஒரு 10% நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ 5,000ல 10% எவ்வளவு? 500. அப்போ 5,000 பிளஸ் ஒரு 500 ஆட் ஆகி எனக்கு செகண்ட் இயர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்? 5,500 கிடைச்சிருக்கும். இப்போ எனக்கு தேர்ட் இயருக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னா செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எகைன் ஒரு 10% நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். பாருங்க, செகண்ட் இயர் எவ்வளவு இருக்கு? 5,500. இதுல 10% எவ்வளவு? 550. அப்போ 5,500 கூட ஒரு 550 ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வந்துடும்? 6,050. அப்போ முதல் வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா அதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்தடுத்த வருஷங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்.
புரியுதா? அப்போ 3வது வருஷத்துக்கு மட்டும் இதுல எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தான் கிடைச்சிருக்கு? 6050 தான் கிடைச்சிருக்கு. ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் மெத்தடே யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்றது நல்ல விஷயம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, முகேஷ் இன்வெஸ்டட் rupees 1 lakh in a company. He would be paid interest at 7% per annum compounded annually. Find the interest for the third year. அதே கொஸ்டின் தான். 3வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்ன நடந்திருக்கும்? 1 lakhல 7% எவ்வளோ? 7000. அப்ப இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம்? 7000 எழுதிக்கலாம். இங்கேயும் 7000 எழுதிக்கலாம். அடுத்தது இந்த 7000ல 7%, 7000ல 1%னா 70. அப்ப 7%னா எவ்வளோ? 490. அப்ப இங்க 490னா அப்படியே டபுள் ஆக்குனா எவ்வளோ? 980 இங்க எழுதிடலாம். இங்க எழுதக்கூடிய வேல்யூ என்னன்னா, இந்த 490ல 7% எழுதணும். அப்போ 490ல 1%னா 4.9. ஓகேவா? ஸோ இப்போ 4.9 இன்டூ 7, 4.9 இன்டூ 7னா 343. இப்போ 34.3 கிடைக்கும். சரியா? 34.3. இங்க எனக்கு என்னது? அதே சேம் தேர்ட் இயருக்கு தான் எனக்கு கேட்குறாங்க. 3வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஸோ 3வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னா இந்த இருக்கா, இதுதான். இது ஃபுல்லாக ஆட் பண்ணி அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்க, எனக்கு எப்படினாலும் இந்த 3 வேல்யூவே நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 0.3 வரணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 0.3ல இருக்கு. 8014.3. மற்ற எல்லாமே பாருங்க 33 இருக்கு, இல்லைனா 53 இருக்கு. ஸோ அதனால அது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. என்னோட ஆன்சர் வந்து எவ்வளோ? 14.3. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். இல்ல பாருங்க, sum of rupees 100 is lent at 10% per annum compound interest. What is the difference between the compound interest for the second year and the third year? அது புரியுதா? இந்த 2வது வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3வது வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இதே நான் என்ன பண்றேன்? ஸ்டெப் மெத்தட்ல எழுதுறேன். ஆனா இங்க எத்தனை வருஷம்? இங்க 3 வருஷம் தானே, செகண்டுக்கும் தேர்டுக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இது நான் புரியணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு எழுதுறேன். இது எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா அப்படியே ஸ்டெப்புக்குள்ள போயிடலாம். சரியா? இப்போ 100ல 10%னா எவ்வளோ? 10. இப்போ இங்கேயும் 10, இங்கேயும் 10. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 10%ல 10%னா 1. சரி, 10 ருபீல 10%னா 1. புரியுதா? இந்த 10ல 10%னா 1. அப்போ இங்க என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே டபுள் பண்ணுவோம். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே டபுள் பண்ணா இங்க வந்துடும். அடுத்த 1ல 10%னா 0.1. அப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. எதுக்குமான டிஃபரன்ஸ்? செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். பாருங்க, செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 10, ஒரு 1. அப்ப எவ்வளோ? 11 வருது. இங்க எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 + 2 12. அப்போ 12.1 வருது. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னவோ அதான் என்னது நமக்கான ஆன்சர். ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 11, இங்க 12.1 இருக்கு. அப்ப எவ்வளவு வருது டிஃபரன்ஸ்? 1.1. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1.1. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். A sum of rupees 4,000 is lent at 10% per annum. Interest compounded annually. What is the difference between the compound interest for the second year and third year? Same problem. ஓகேவா? சேம் ப்ராப்ளம் தான். பாருங்க, செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். முதல்ல என்ன நடக்கும்? 4,000ல 10% எவ்வளோ? 400, 400, 400. அடுத்த 400ல 10% எவ்வளோ? 40. அப்ப இங்க 40னா இங்க எவ்வளோ? 80. அப்ப 40ல 10% எவ்வளோ? 4. பாருங்க, இந்த இடத்துல எனக்கு செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்குமான டிஃபரன்ஸ். செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளோ வருது? 440 வருது. தேர்ட் இயர்ல 484 வருது. இப்போ டிஃபரன்ஸ்னு பார்த்தா எவ்வளோ? 44. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 44 rupees. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 44 rupees. சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 15,000 is lent at 16% per annum compound interest. What is the difference between the compound interest for the second year and the third year? அதே தான். ஸோ இது ப்ராக்டிஸ் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% இருக்கு. ஸோ நீங்க 16% கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். 16% கால்குலேட் பண்றது ஈஸி தான். 10% கால்குலேட் பண்ணுங்க, 6% கால்குலேட் பண்ணுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க, உங்களுக்கு 16% வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அதை மைண்ட்லேயே போட ட்ரை பண்ணுங்க. பென் வச்சு எழுதி ட்ரை பண்ணாதீங்க. மைண்ட்லேயே போட்டாதான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரும். ஆப்ஷன் பி, 445.44. நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, sum of rupees 2,500 is lent at 4% per annum compound interest. What is the difference between the compound interest for the fourth year and the second year? 4வது வருஷத்துக்கும் 2வது வருஷத்துக்கும் வேணுமா? 4வது வருஷத்துக்கும் 2வது வருஷத்துக்கும். அப்ப இந்த இடத்துல 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும்.
ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அழகா பண்ணலாம் பாருங்க. செகண்ட் இயர். ஆனா இதுக்கு இன்னும் ஷார்ட்கட் மாதிரி போட்டெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த மெத்தடெல்லாம் தேவையில்ல நமக்கு. அவ்வளோ இதா போகணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய மெத்தட் படிச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும். ரிலேட்டடான மெத்தட் படிக்கும். இன்னொரு மெத்தட்லாம் இருக்கு. அது ஒரே ஸ்டெப்ல எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்னன்னா அது புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் இப்படி பண்றதா அப்படி பண்றதா சொல்லிட்டு குழப்பம் வரும். நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்டெப் மெத்தடே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ஒன்றும் பெருசாலாம் டைம் எடுக்காது. டக்கு டக்குன்னு எழுதிட்டே போயிடலாம். ஏன்னா இதுல உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்க அந்த ஷார்ட்கட்டா எழுதி படிச்சீங்கன்னா இனி ஒரு 2 3 நாள் கழிச்சு எழுதும்போது நம்ம எப்படி எழுதணுங்கிறது மறந்துடும். ஆனா இந்த ஸ்டெப் மெத்தட் வந்து என்னைக்குமே மறக்காது. பார்க்கும்போது ஒரு கிராஃபிக்கல் ஒரு டயக்ராமேட்டிக்கா இருக்கிறதுனால இது உங்களுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கும். புரியுதா? அதனால இதே ஃபாலோ பண்ணுங்க. வேற மெத்தட் எதுவும் யோசிக்காதீங்க. இதுல பாருங்க 2500ல 4% எவ்வளவு வரும்? அப்போ 100. ஓகேவா? 2500 1% 25, 4% எவ்வளோ? 100. அப்போ 100, இங்கேயும் 100, இங்கேயும் 100, இங்கேயும் 100. அப்ப அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? இந்த 100ல 4%. அப்ப இதுல 4 எழுதுவேனா? அப்ப இதுல வந்து 8, இதுல எவ்வளோ? 12. வரிசை எழுதியாச்சு பாருங்க. இங்க என்ன வருது? இங்க 4னா அதோட 2 டைம்ஸ் தான் இங்க. இந்த 4ஓட 3 டைம்ஸ் தான் இங்க. அடுத்து இங்க என்ன எழுதணும்? இப்ப இதுதான் தெளிவான இடம். இங்க பாருங்களேன். இந்த இடத்துல நான் என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த 4ல 4% எழுதுவேன். 4ல 4%னா எவ்வளோ? 4ல 1%னா 0.04. அப்ப அதுல 4%னா என்ன வரும்? 0.16. புரியுதா? 0.16. தெளிவா புரியுதா? 4ல 4%ங்கிறது என்னது? 0.16. சரி, அப்ப இங்க நான் என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 இந்த 8 இருக்கா? இது ரெண்டோட டோட்டல் எவ்வளோ? 4 + 8 எவ்வளோ? 12. 12ல 4% எழுதணும். அப்ப 12ல 4%னா 12ல 4%னா 0.48 கிடைக்கும். 0.48 கிடைக்கும். 12ல 4% 0.48 கிடைக்கும். ஓகே. இப்ப அடுத்த ஃபைனல் ஸ்டெப் இங்க தான். 0.16ல 4% எழுதணும். அப்ப 0.16ல 4% 0.16 into 4 by 100. 0.16 into 4 by 100. ஓகேவா? அப்போ இதுல 4% கால்குலேட் பண்ணும்போது 16 into 4 எனக்கு 64 வரும். அப்ப 64ல இருந்து 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.0064. கிளியரா? 0. இந்த பாயிண்ட் வைக்கிறது மட்டும் கவனமா இருங்க. தப்பு பண்ணிடாதீங்க. அதாவது எப்படின்னா 0.16ல எவ்வளவு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறேன்? 4% கால்குலேட். இதுக்கு இதான அர்த்தம். இப்போ 0.16 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0.64 வரும். கீழே என்ன இருக்கு? ஒரு 100 இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு 2 பிளேஸ் தள்ளி வைக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? 0.0064ன்னு வந்துடும். சரி. இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் வந்து எதுக்கும் கேட்கறாங்க அப்படின்னா செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் பாருங்க. செகண்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் கேட்கறாங்க. இப்போ செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 104 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் இயர்ல பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா இது ஃபுல்லா ஆட் பண்ணும். இது ஃபுல்லா ஆட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க. ஸோ லாஸ்ட் இது ஒரு 6 4 4 8. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.4864 இருக்கு. இது வந்து எவ்வளவு? ஒரு 112. அப்ப எனக்கு டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளவு வருது? இங்க 104 இருக்கு, இங்க 112 இருக்கு. அப்ப எனக்கு என்னன்னா 8.4864. ஸோ இதான் டிஃபரன்ஸ். 8.4864. ஸோ ஆப்ஷன்ல 2 டெசிமல் பிளேஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால 8.48 அப்ராக்சிமேட்டா 8.48ங்கிறது எங்களுக்கு ஆன்சரா இருக்கும். சிம்பிளான கொஸ்டின் தான். கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணணும். அவ்வளவுதான். செகண்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர்ல 104 அண்ட் ஃபோர்த் இயர்ல 112.4864. டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 8.4864. ஸோ ஆப்ஷன் சி 8.48 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, rupees 100 is lent at 10% per annum compound interest. What is the difference between the compound interest for the fifth year and the third year? ஃபிஃப்த் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஓகே. சரி, இப்போ 5வது வருஷம் வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ 5வது வருஷம் வரைக்கும் கேட்கும்போது நான் என்ன பண்றது? சரியா? 5வது வருஷம் வரைக்கும் கேட்டாங்க. நான் 5வது வருஷத்துக்கு சேர்த்து போட்டு எழுதி இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன் இல்லையா? இந்த ஸ்டெப் மெத்தட் இல்லாம ஒரு மெத்தட் சொன்னால அந்த மெத்தட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மாதிரி வளன்னு எழுதுறது கஷ்டமா இருக்குதுன்னா இப்போ பாருங்களேன். இப்போ இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து தேர்ட் இயருக்கும் ஃபிஃப்த் இயருக்குமா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 100ல 10%. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 10 கிடைச்சிருக்கும். ஓகேவா? செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? தேர்ட் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஃபோர்த் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஃபிஃப்த் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இதுதானே பார்க்க போறோம். பாருங்க, செகண்ட் இயர்ல இதுல இருந்து ஒரு 10% ஜாஸ்தியா கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவு? 11. புரியுதா? இங்க இருந்து ஒரு 10% ஜாஸ்தியா கிடைச்சிருக்கும். அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து இதுல இருந்து ஒரு 10% ஜாஸ்தியா கிடைச்சிருக்கும். அதுல 10% 1.1. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 12.1 கிடைச்சிருக்கும்.
அப்போ அடுத்த வருஷம் இதுல இருந்து ஒரு 10% ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். அப்போ இதுல 10%னா எவ்வளோ 1.21. இது கூட 1.21 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 13.31 கிடைக்கும். சரியா? அடுத்த வருஷம் இதுல இருந்து ஒரு 10% ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். அப்போ 13.31ல ஒரு 10% நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இல்லை 10% எவ்வளோ 1.331. அப்போ 1.331னா உங்களுக்கு எவ்வளோனா 4.641 கிடைச்சிருக்கும். கிளியரா? அப்படியே இதுல இருந்து ஒரு 10% 1 அப்படியே ஆட் பண்ணிட்டேன் 11. இப்போ 11ல 10% எவ்வளோ 1.1. அப்போ இது கூட 1.1 ஆட் பண்ணால் எவ்வளோ வந்துடும் 12.1 வந்துடும். 12.1ல 10% எவ்வளோ 1.21. அப்போ இது கூட 1.21 ஆட் பண்ணும்போது 13.31 கிடைச்சிரும். 13.31ல 10% எவ்வளோ 1.331. இப்போ இது கூட 1.331 நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வந்துருச்சு 1.461 வந்துருச்சு. இப்போ இதுல எனக்கு எதுக்குமான டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் 5th இயருக்கும் 3rd இயருக்கும் கேட்குறாங்க. அப்போ 3rd இயர்ல எவ்வளோ இருக்கு பாருங்க 12.1 இருக்கு. 5th இயர்ல எவ்வளோ இருக்கு 14.641 இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வேணும் டிஃபரன்ஸ் வேணும். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்க 12.1. அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு 2.541. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 2.541 ஆப்ஷன் பி. கிளியரா? இங்க 10%ங்கிறதுனால இப்படி போடுறது எனக்கு ஈஸியா இருக்கு. புரியுதா? அப்போ 5 வருஷம்லாம் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. 10%, 20% இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி வரிசையா போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது நீங்க ஸ்டெப் மெத்தட்ல போட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா 5 வருஷங்கிறப்ப ஸ்டெப் மெத்தட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால 5 இயர்ஸ்ங்கிறப்போ எனக்கு இந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்குது. ஸோ அதனால 2 மெத்தட்ல தான் நான் வச்சிருக்கிறேன். ஒன்று ஸ்டெப் மெத்தட் போடுவேன், இல்லை இந்த மெத்தட் போடுவேன். இது தவிர வேற மெத்தட்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்ல எழுதுற மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பார்த்தா நிறைய குழப்பங்கள் வரும். ஒரு விஷயத்த வந்து ஒரு நோக்கிலேயே போகணும். புரியுதா? நமக்கு புரியுற மாதிரியே படிச்சாதான் நமக்கு அது புரியும். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஷார்ட்கட்ஸ்க்கு நீங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஷார்ட்கட்ஸ் எனக்கு தேவையில்ல. இதுவே எனக்கு போதும். இதுலயே எனக்கு வந்து 100% அக்யூரசியோட ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸோட என்னால ஆன்சர் போட முடியும். புரியுதா? என்னால பிளைண்டா ஷார்ட்கட்ஸ் படிக்க கூடாது. அந்தந்த ஷார்ட்கட்டுக்கு என்ன ரீசன்ங்கிறத இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் மற்ற ஷார்ட்கட்டை நீங்க வேற எங்கேயா பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னா நீங்களே கூட ஒரு புதுசா ஷார்ட்கட்ஸ் கூட உருவாக்கலாம். சரியா? அதனால இது ப்ராப்பரான இந்த மெத்தட்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க படிக்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, if the compound interest in the 3rd year at 8% per annum on a certain sum is 3,600, then what will be the difference between the compound interest in the 4th year and the 5th year? அப்போ இதுல பாருங்களேன், இதுல வந்து எனக்கு பிரின்சிபல் கொடுக்கல. எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3rd year the compound interest in the 3rd year 3வது வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளவா 3600 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8%. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, அப்போ 4th இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 5th இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டெப் மெத்தட் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் ஸ்டெப் மெத்தட் போகணும்னு அவசியம் இல்லை. எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறேன். சரி, இந்த மெத்தட் நான் எப்படி ஃபாலோ பண்ண போறேன்னா வழக்கமா எனக்கு என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபல் கொடுப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவோம், மொதல் வருஷத்துல இருந்து வருவேன். அப்படிதானே? மொதல் வருஷத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கு அதுல இருந்து எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது எனக்கு 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் 5வது வருஷம் 6வது வருஷம் அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கு எனக்கு கிடைச்சிட்டு போகுது. ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க, டைரக்டா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை கொடுக்காம 3வது வருஷத்தோட இன்ட்ரெஸ்டே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு என்னன்னா இது கொடுத்துட்டாங்க, இந்த டைரக்டா 3rd இயரோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல வந்து எந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் அதுல இருந்து என்னால அடுத்தடுத்த வருஷங்களோட இன்ட்ரெஸ்டையும் கண்டுபிடிக்க முடியும், முன்னாடி இருக்கக்கூடிய வருஷங்களோட இன்ட்ரெஸ்டையும் கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு. இப்ப பாருங்களேன், இப்ப இங்க 3rd இயர்ல எவ்வளவு இருக்கு 12.1 இருக்கு. அப்ப இதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%னா 10% இன்க்ரீஸ் பண்ணா 4th இயர் கிடைக்கும். அங்க இருந்து 10 இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு 5th இயர் கிடைக்கும். அப்ப 3rd இயர்ல இருந்து நான் 2nd இயருக்கு வர முடியும். அப்போ இங்க என்ன வேல்யூ இருந்திருந்ததுன்னா அதுல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகி எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னங்கிறது எனக்கு கிடைச்சிடும். அப்போ 2வது வருஷத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடியும், 1வது வருஷத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இதுல எனக்கு எந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாலும். ஓகே, இதுல பாருங்க 3rd இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3600 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், 4th இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5th இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இப்போ 3600ல இருந்து ஒரு 8% நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு 4th இயரோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு 8% நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு 5th இயரோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கிளியரா? எனக்கு என்ன வேணும், இந்த 4th இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 5th இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் 4th இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ 3600ல 8% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 3600ல 1%னா 36. அப்போ 8%னா 36 into 8. அப்போ 36 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 30 into 8னா ஒரு 240 கிடைக்கும். 6 into 8னா ஒரு 48 கிடைக்கும். இப்போ 240 plus 48னா 288. அப்போ இது கூட ஒரு 288 ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது 3888 வருது. ஸோ 3888 அப்படிங்கிறது 4th இயர்க்கான அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
இப்போ 5th இயருக்கு வேணும்னா இதுல இருந்து ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இதுல இருந்து 8% எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா 3,888ல 8% எவ்வளோன்னு பார்த்து அது கூட ஆட் பண்ணனா அதான் என்னது எனக்கு 5th இயரோட இன்ட்ரெஸ்ட். அப்போ பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்களேன். 3,888ல 1%னா எவ்வளோ 38.88. அப்போ இதுல 8% நான் கால்குலேட் பண்ண போறேன். சரி, அப்போ இது 1%, அப்போ 8% இன்டூ 8 இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? 8 8 சார் 64, பேலன்ஸ் ஒரு 6, 8 8 சார் 64, 70, 0 பேலன்ஸ் ஒரு 7 இருக்கும். 8 8 சார் 64, 64 பிளஸ் ஒரு 7னா 71க்கு 1 போட்டுக்கலாம், பேலன்ஸ் ஒரு 7, 3 8 சார் 24, இப்போ எவ்வளோ வருது 31. அப்போ 311.04 வருது. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவேன் 3,888 பிளஸ் அந்த 8% எவ்வளோ 3,11.04. இங்க நான் ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணாம எழுதிருக்கேன்னா ஒரு காரியம் இருக்கு. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு கேட்டிருக்கிறது என்ன டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. எதுக்கு எதுக்குமான டிஃபரன்ஸ்? இந்த 4th இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த 5th இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் வேணும். அப்படிதானே? அப்ப இதுல தேவையில்லாம எதுக்கு நான் இதை கொண்டு போய் ஆட் பண்ணணும்? இங்க 4th இயர் இருக்கு, இங்க 5th இயர் இருக்கு. இதுல இருந்து இது வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்க இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதானே டிஃபரன்ஸா இருக்கும். அப்ப எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? இந்த 3,888ல 8% என்னவோ இந்த இருக்கா, இந்த 3,11.04 இதான் எனக்கு டிஃபரன்ஸ். புரியுதா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இந்த 5th இயர் வேல்யூ எப்படி கிடைச்சது? இதுல இருந்து ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகி தானே கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வேல்யூ தான் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்ப இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? அந்த 8% தான் டிஃபரன்ஸா இருக்கும். அப்ப புரியுதுல்ல? இதை நான் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 3,11.04 தான் எனக்கு டிஃபரன்ஸ் ஆன்சரா கிடைக்க போகுது. பட் டைரக்டாவே நான் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் ஆட் பண்ணாம இங்க இருந்து இது 8% இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அந்த இன்க்ரீஸ் ஆகிற 8% தான் எனக்கான டிஃபரன்ஸ். அப்ப ஆன்சர் என்ன 3,11.04 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா 311. தெளிவா புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஒருவேளை எனக்கு 5th இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் கூட்டி நான் ஆன்சர் போடுவேன். ஆனா அவங்க அதை கேட்கல. 4th இயருக்கும் 5th இயருக்கும் டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகிற அந்த 8% தான் எனக்கு அந்த டிஃபரன்ஸா ஆக்ட் ஆக போகுது. ஸோ அது டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 311.04. கிளியரா? சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க. A sum of rupees 18,000 is lent at 10% compound interest compounded annually. What is the difference between the compound interest for the 3rd year and the 4th year? 3rd இயருக்கும் 4th இயருக்குமான டிஃபரன்ஸ் வேணுமா? இது 10% இருக்குங்கிறதுனால நான் டைரக்டா அந்த லைன் மெத்தட்லயே போயிடுறேன், ஸ்டெப் மெத்தட் போல. 10%னா ஈஸியா பண்ணிடலாம் தானே? ஓகேவா? இல்லை நீங்க ஸ்டெப் மெத்தட் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன வேணும்னா டிஃபரன்ஸ் வேணும். 3rd இயருக்கும் 4th இயருக்குமான டிஃபரன்ஸ் வேணும். சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின். சரியா? எப்படி பண்றேன்னு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்ன இருக்கும் 18,000ல 10%. அப்போ எவ்வளோ 1,800. ஓகேவா? செகண்ட் இயர், 3rd இயர், 4th இயர். எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 3rd இயருக்கும் 4th இயருக்கும் தான் வேணும். ஸோ செகண்ட் இயர்ல என்ன நடந்திருக்கும்? இதுல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். இல்லை 10%னா எவ்வளோ 180. இது கூட 180 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் 1,980 வரும். தேர்ட் இயர்ல இதுல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ இல்லை 10% எவ்வளோ 198. அப்போ இது கூட ஒரு 198 ஆட் பண்ணும். இப்போ பாருங்க இது கூட 198 ஆட் பண்ண போறேன். ப்ளஸ் ஒரு 198 ஆட் பண்ணா இங்க என்ன வந்துடும் 8 8 + 1 வந்து 7 பேலன்ஸ் 1. அப்போ 12 சரி 11 11க்கு 1 பேலன்ஸ் 1 2178 வந்துருச்சு. புரியுதா? இதை ஆட் பண்றதுக்காக எடுத்தேன். 1,800 அதுல இருந்து 10% இது கூட ஒரு 180 ஆட் பண்ணா 1,980. இப்போ 1,980ல 10% 198. அப்போ இது கூட ஒரு 198 ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது 2178 வருது. அப்போ அடுத்த 4th இயர்னா இங்க இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் எனது 4th இயரோட வேல்யூ. அப்போ ஒரு விஷயம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுல 10% எனக்கு டிஃபரன்ஸ் வந்து எது கேட்கறாங்க? அந்த 3rd இயருக்கும் 4th இயருக்குமான டிஃபரன்ஸ். போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரி தான். இங்க என்ன இருக்குதோ அது 10% இன்க்ரீஸ் ஆகி தான் இங்க வரப்போகுது. அப்போ ஆக்சுவலா இங்க எழுதக்கூடிய வேல்யூ என்ன எழுதுவேன் 2178 கூட எதை ஆட் பண்ணுவேன்? இதோட 10% ஆட் பண்ணுவேன். இதோட 10%னா எவ்வளோ 217.8. அப்போ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் நான் என்னதான் பார்க்கணும்? டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறேன். இப்படிதானே? அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இதான் டிஃபரன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த 217, அதாவது இதோட 10% தான் டிஃபரன்ஸ். போன கொஸ்டின் எப்படி அந்த 8% டிஃபரன்ஸா இருந்ததோ அதே மாதிரி இந்த 2178ஓட 10% தான் எனக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸா இருக்க போகுது. அப்போ டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது அந்த 217.8. அப்போ இந்த கொஸ்டின்ல அந்த 4th இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் ஆட் பண்ணி மொத்தமா ஆன்சர் போடுவேன். ஜஸ்ட் 3ர்டுக்கும் 4த்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்டதுனால எக்ஸ்ட்ரா வந்த இந்த 217.8, அதாவது இதோட 10% தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால நான் ஆட் பண்ணல. ஆட் பண்ணி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணல. டைரக்டா அந்த 10% ஆன 217.8 நான் ஆன்சரா போட்டுடலாம்.
ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது கொஸ்டின். பட் ஆனால் டயர் 2ல கேட்டிருக்கிறாங்க. சரியா, நமக்கு தெரியாம இது பண்ணோம்னா என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். பட் ஆனால் சிம்பிள் கான்செப்ட் தான் எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பாருங்க. நீங்களும் ஒருக்க திரும்ப புரியலைன்னா 2-3 முறை திரும்ப திரும்ப பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெளிவாக கிளியர் ஆயிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்ல பாருங்க, the annual interest compounded on any amount is rupees 1320 for the second year and 1452 for the third year. What would be the original amount at the beginning of the first year? அதாவது என்னன்னா, ஏதோ ஒரு பிரின்சிபல், சரி, இந்த இடத்துல காம்பவுண்டட் ஆன் எனி அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பிரின்சிபலை தான் சொல்றாங்க. ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு ரெண்டாவது வருஷத்துல கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் 1320. அதாவது செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 1320. தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1452. தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1452. அப்போ என்ன கேட்குறாங்க? அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் அட் த பிகினிங்னா அந்த பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சுக்கோங்களேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு என்ன இருக்கு? செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு, தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. அப்படிதானே? பாருங்க, செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு, தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. செகண்ட் இயர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்? 1320 இருக்கான். இங்க எவ்வளவு இருக்கு? 1452 இருக்கு. சரியா? அப்போ செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயருக்கு எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இங்க இருந்து இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1332ல இருந்து 1442னா எனக்கு இன்ட்ரெஸ்டா எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 132 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, 1320 ரூபாயில இருந்து 1452 ரூபாய் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 132 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 132 ரூபாங்கிறது பர்சன்டேஜா நான் கால்குலேட் பண்ணனா இந்த 1320ல 132 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 1320ல 132 ரூபாங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. புரியுதா? அப்ப இங்க என்னது? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன இந்த 132 ருபீஸ் பர்சன்டேஜா பார்க்கும்போது எவ்வளவு? 10%. அப்போ செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர்ல எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான்? 10% per annum தான். அப்படிதானே? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் அதானே, உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தேன், 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். சரி, பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும்? சரியா, ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும்? இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? அப்படின்னா என்ன மீனிங்? இங்கே என்னதான் ஆயிருக்கும்? 10% தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்க ஏதோ ஒரு வேல்யூ இருந்திருக்கும். அது 10% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு 1320 கிடைச்சிருக்கும். அப்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ என்னவா இருந்திருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு விஷயம் தெளிவா பாருங்க. இந்த இடத்துல எப்படி கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியல. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னு தெரியல. அது 10% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எவ்வளவா இருக்கு? 1320 இருக்கு. அப்ப 10% இன்க்ரீஸ் ஆயதுக்கு அப்புறம் தான்னா 110% தான் எனக்கு எவ்வளோ? 1320. அப்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 100% எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்றேன். புரியுதா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் நான் 100% வச்சிருக்கேன். அதுல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகி 110% மாறி இருக்கும். அப்போ அந்த 110% வேல்யூ தான் எனக்கு 1320னா 100% எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இயரோட அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைச்சிரும். அப்போ இது சால்வ் பண்ணும்போது பாருங்க. ஸோ 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1% எனக்கு எவ்வளோன்னு கிடைக்குது? 12. அப்போ 100% எனக்கு எவ்வளவா இருக்கும்? 1200. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 1200 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? 1200 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரின்சிபலுக்கு வரும். இந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 1200 எப்படி கிடைச்சிருக்கும்? பிரின்சிபல்ல 10% தானே கிடைச்சிருக்கும். அப்ப பிரின்சிபல்ல 10%, ஏதோ ஒரு வேல்யூவோட 10% தான் எவ்வளோ? இந்த 1200. அப்ப 1200 தான் பிரின்சிபல்ல 10%னா அப்ப பிரின்சிபல் என்னவா இருந்திருக்கும்? 12,000 இருந்திருக்கும். ஏன்னா இது 12,000 இருந்தாதான் இதுல 10% என்னவா இருக்க முடியும்? 1200 இருக்க முடியும். புரியுதா? அப்ப பிரின்சிபல்ல 10% தான் 1200. அப்ப 10% ஆஃப் த வேல்யூ தான் 1200. 100% நான் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது? பிரின்சிபல் வந்துட போகுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 12,000. சிம்பிளா முடிஞ்சுதா? பெரிய கால்குலேஷன் எதுவுமே இல்லை, கான்செப்ட் மட்டும்தான். செகண்ட் இயரையும் தேர்ட் இயரையும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் இயரோட அந்த இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வச்சு பிரின்சிபல் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, if the rate of interest is 20% per annum compounded yearly and the interest on a certain sum in the second year is 250, what will be the interest on the same sum for in the fifth year? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அஞ்சாவது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. செகண்ட் இயருக்கு எவ்வளவா? 250. நான் என்ன பண்ணும்? தேர்டு, ஃபோர்த்து,
ஃபிஃப்த் 5வது வருஷத்தோட அந்த இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்ரி இயர் நான் என்ன பண்ண போறேன் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். அப்போ தேர்ட் இயருக்கு என்ன 20% எவ்வளோ 10%னா 25, அப்போ 20%னா 50. அப்போ இது கூட ஒரு 50 ஆட் பண்ணா எவ்வளோ 300. அடுத்து இங்க இருந்து ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இல்லை 10%னா 30, 20%னா 60. அப்போ இது கூட ஒரு 60 ஆட் பண்ணா 360. அடுத்தது இங்க இருந்து இதுல ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணும். இதுல 10%னா 36, 20%னா 72. அப்ப இது கூட ஒரு 72 நான் ஆட் பண்ணும். அப்ப 72 நான் ஆட் பண்ணனா 360 பிளஸ் ஒரு 72 எனக்கு எவ்வளவு வரும் 432. இவங்க வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் கேட்கல. 5வது வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன 432. 5th இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 432. ஓகே, நெக்ஸ்ட். If the rate of interest is 20% per annum, compounded yearly and the interest on a certain sum in the 5th year is 432, then what will be the interest on the same sum in the second year? அப்போ போன கொஸ்டின் மாதிரி தான். போன கொஸ்டின் என்னது செகண்ட் இயரை கொடுத்துட்டு 5th இயர் கேட்டாங்களா, இது அப்படியே மாறி இருக்கு. 5th இயர் கொடுத்துட்டாங்க 432, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% தான். இப்போ என்ன கேட்கறாங்க செகண்ட் இயர்ல என்ன இருந்திருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஓகே. அப்போ இது வந்து ரிவர்ஸ்ல வரணும். புரியுதா? இது ரிவர்ஸ்ல வரணும். 5th இயர்ல இருந்து நம்ம எங்க போகணும் செகண்ட் இயருக்கு போகணும். இப்போ பாருங்க, எனக்கு தேவை என்னது செகண்ட் இயர் தான். 4th இயர் 5th இயர். ஓகே, ஸோ அப்போ எவ்ரி இயர் வந்து என்ன ஆயிருக்கும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? எவ்ரி இயர் வந்து நமக்கு 20% இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக தான் நமக்கு எவ்வளோ இருக்கு 432 இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல வர போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 4th இயர்ல என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதுக்கு பாருங்க 120. ஏன்னா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது 20% இன்க்ரீஸ் ஆகி தான் எனக்கு 432 இருக்கு. அப்போ 120%ஓட வேல்யூ தான் எனக்கு 432னா 100%ங்கிறத என்னதை கால்குலேட் பண்ணும். சரியா? 100% என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல 12 நான் 12 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இப்போ என்ன ஒரு 10 12 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 43க்குள்ள 3 12s ஆர் 36. பேலன்ஸ் ஒரு 6. அப்போ 10. அப்போ 10% தான் 36னா 100%னா எவ்வளவு வந்துடும் 10% 36னா 100%னா எவ்வளோ 360. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு 120% ஆஃப் த வேல்யூ தான் எனக்கு 432னா 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு 4th இயர் கிடைச்சிடும். இப்போ தேர்ட் இயர் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணா இங்க தேர்ட் இயர் வேல்யூல இருந்தா இந்த 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 120% தான் எனக்கு 360னா 100% எவ்வளோ. இப்போ இங்க நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 யூனிட் என்ன வந்துடும் 3. 1 யூனிட் 3னா அப்போ 100 யூனிட்ஸ்ங்கிறப்போ 300. அப்போ இந்த இடத்துல செகண்ட் இயருக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்க இருந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்திருக்கு. அப்போ 120% தான் எனக்கு 300னா 100% எவ்வளோ. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க இங்க கேன்சல் ஆயிடுமா. ஸோ வந்து 6 டேபிள்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 6 இங்க 5. அப்போ 2 தான் 5 2% தான் 5னா அப்போ எனக்கு 2 இன்டூ 50 தானே 100. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் இன்டூ 50. 5 இன்டூ 50னா எவ்வளோ 250. ஏன்னா இப்படி கால்குலேட் பண்ணுங்க. அப்போ 1னா எவ்வளோ 2.5. 1% எனக்கு 2.5னா 100% எவ்வளோ 250 வந்துடும். எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துட போகுது 250 கிடைச்சிட போகுது. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 250. அப்போ நீங்க இந்த பக்கமும் போகலாம், இப்படி ரிவர்ஸ்லயே வரலாம். ஏதாச்சும் ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்டே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத உங்களால ஈஸியாவே கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க சம் ஆஃப் rupees 10,500 amounts to rupees 13,650 in 2 years at a certain rate % per annum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 10,500 ரூபாய் வந்து 13,650 ரூபாயா மாறி இருக்கு 2 வருஷத்துல. ஓகே, இப்போ the same sum will amount to what in 1 year at the same rate if the interest is compounded half yearly. அப்ப அதே பிரின்சிபலுக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷத்துல காம்பவுண்டட் half yearly கால்குலேட் பண்ணா எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஓகே. இப்போ பிரின்சிபல் இருக்கு, அமௌண்ட் இருக்கு, 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க. பாருங்க அமௌண்ட் வந்து 10,500 ரூபாய்னா சரி பிரின்சிபல் வந்து 10,500 ரூபாய், அமௌண்ட் வந்து 13,650 ரூபாய்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ 13,650ல இருந்து 10,500 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3,150 கிடைக்கும். ஸோ 3,150 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலா படி SI ஈக்குவல் டு P N R by 100. ஓகேவா? ஸோ 0000 கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க 21 வருமா. இந்த இடத்துல 630. அடுத்த 21ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க இருக்க 30 கிடைக்கும். அடுத்த 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 50.
அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருச்சு 15% per annum. ஓகே ஸோ இப்போ சேம் பிரின்சிபல் எவ்வளோ 10,500 n ஈக்குவல் டு 1 இயருக்கு கால்குலேட் பண்ண போறீங்க. பட் ஆனால் காம்பவுண்டட் ஆஃப் எலி பண்ண போறோம். சரியா, காம்பவுண்டட் ஆஃப் எலி பண்ண போறோம். அப்போ காம்பவுண்டட் ஆஃப் எலினா 1 இயர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து காம்பவுண்டட் ஆஃப் எலி தான். அப்போ 1 இயர்னா எத்தனை 2 6 மந்த் இருக்கும். 6 மந்த் 6 மந்த். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% per annum தான். இப்போ 12 மந்த்துக்கு தான் எனக்கு எவ்வளோ 15%. இப்போ 6 மந்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் பாதி கரெக்டா 15/2%. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 15%, 6 மாசத்துக்கு அதில் பாதி இருக்கும். ஸோ 15/2% இருக்கும். இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை நீங்கள் இப்படி மாற்றி கூட இங்கே வரலாம், இல்லைன்னா இதையும் கூட மாற்றிக்கலாம். சரி, ஒரு விஷயம் இருங்க, நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது இப்படி எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 15%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ நாங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். 15%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 15/100 இல்லையா? நமக்கு எவ்வளோ 3 இங்கே 20. ஸோ 3/20. 3/20. அப்போ 6 மந்த்துங்கிறப்போ இதில் ஆஃப் நமக்கு எவ்வளோ வருது 3/40 வருது. அப்போ 6 மாசத்துக்கு 40:43, அடுத்த 6 மாசத்துக்கு 40:43. ஓகே தானே? நமக்கு என்ன வேணும்னா எவ்வளோ அமௌண்ட்டா மாறுதுன்னு தான் கேட்குறாங்க. வாட் வில் பி த அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேட்கல. அப்போ பாருங்க 1600, இது வந்து 43 ஸ்கொயர். 43 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1849 கிடைக்கும். 1849. நமக்கு பிரின்சிபல் வந்து 10,500. இங்க பிரின்சிபல் வந்து 1600 இருக்கு. அப்போ 1600 யூனிட்ஸ் தான் எனக்கு 10,500னா ஓகேவா? அப்போ எனக்கு 1849 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணும். 1849 யூனிட்ஸ். ஸோ 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு 1 யூனிட்னா 105/16 இருக்கும். இன்டூ எனக்கு 1849 யூனிட்ஸ் வேணும். இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். 16 டேபிளால் டேரெக்டாக கேன்சல் பண்ணுவோம். பாருங்க 18குள்ள ஒரு 16 இருக்கும், பேலன்ஸ் 2. 24குள்ள ஒரு 16 இருக்கும், பேலன்ஸ் 80. 89குள்ள 516 இருக்கும், அப்போ 80. பேலன்ஸ் ஒரு 9 இருக்கு. பாயிண்ட் வச்சு 0 போட்டா 90. 90குள்ளேயும் நமக்கு 516 இருக்கும். அப்போ 516னா நமக்கு 80. 516னா 80 வருது. பேலன்ஸ் ஒரு 10 இருக்கும். 0 போட்டா ஒரு 100. 100ல எத்தனை 16 இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் இருக்கும். 6 16s are 96. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் ஒரு 4 இருக்கு. 40. 40குள்ள நமக்கு 16 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 3 டெசிமல் பிளேஸ் எடுத்திருக்கேன். எதுக்காக நான் 3 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் போனேன் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்கு. 134, 124, 143ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால வெறும் ஒரு பிளேஸை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். ஆன்சர் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் ரொம்ப க்ளோஸாக எடுத்திருக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து 3 பிளேஸ் எடுத்தாச்சு. இல்லை, இப்போ நமக்கு வேலை என்னன்னா 105ஐயும் அங்கே இருக்கக்கூடிய அந்த 115.562ஐயும் மல்டிப்ளை பண்ணும். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 12134.01 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 12,134. 12,134. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டயர் 2 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. பட் ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஈஸி தான். இந்த இடத்துல இந்த கேன்சலேஷன் மட்டும் தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மற்றபடி இதில் வேற ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண அந்த கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வந்துடும். சரியா? ஓகே, சரி, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்த கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.